ஹாய் வணக்கம். இந்த தெரியலையா மணிக்குண்டு, காலி துறைமுகத்துக்கிட்ட இருக்க ஒரு மணிக்குண்டு. அந்த மணிக்குண்டோட கட்டுமானங்கள் இதை டச்சு ஃபோர்ட்னு சொல்கிறாங்க. இதோட அமைப்புகளை தான் இப்போ பார்க்குறோம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கோரல், உடகல், சுண்ணாம்பு. இல்லை முக்கால்வாசி இங்கே கிடைக்கிற பொருளை பூரா பயன்படுத்தியிருக்காங்க. முக்கால்வாசி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கோரல் தான் இருக்குது. இது எல்லாமே கோரல் தான். ஓகே, இது இந்த உடகல். ஆனால் அந்த சுண்ணாம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இது கட்டி 1879 ஏற்கனவே ஒன்று கட்டியிருந்துருக்காங்க. அது மணிக்குண்டு கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும்பா. அதை உடச்சி எடுத்துகிட்டு பிரிட்டிஷ்காரன் யாரும் நன்கொடை கொடுத்து அந்த ஒரு மோரிஸ்ன்ற ஒரு நிறுவனத்தோட நன்கொடை கொடுத்துருக்காங்க. அந்த நன்கொடையை வாங்கி தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டில் அந்த மணிக்குண்டு கட்டினதுக்கு அவருடைய நன்கொடையில் கட்டியிருக்காங்க. 1883 79 ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி பெருசாக மணிக்குண்டு கட்டியிருக்காங்க. ஆமாம். ஓகே, இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த துறைமுகம் எல்லாமே பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டி இந்த ஒரு இடம் மட்டும்தான், முகத்துவாரம் மட்டும்தான் ரோடு நிலம் சார்ந்த பகுதியில் இருக்குது. மற்ற 3 பக்கமும் கடல் சார்ந்த பகுதியில் தான் இருக்குது. அந்த கடல் சார்ந்த பகுதியிலையும் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பீரங்கியில் அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரோட்டு பக்கம் இருந்தும் வேறு எந்த ஒரு படைகளும் வர முடியாது, பீரங்கியால் தாக்க முடியும். இது ஒரு பெரிய அவங்களோட குடியிருப்பு காலனியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. டச்சு காலனின்னு ஒன்று இருந்திருக்கும் போல் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஓகே, கடைசியில் 1800, 1900, 2000 கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருஷம் ஆச்சு. சரி, அதெல்லாம் அப்புறம் கணக்கு பண்ணிக்கிடுவோம். அந்தந்த இடங்களை நான் போன முக்கால்வாசி இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்க துறைமுகங்களில் பூராமே கோரலை பயன்படுத்தியிருக்காங்க கட்டடங்களில். தனுஷ்கோடியாக இருக்கட்டும், அந்தமான், எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே உடல் கிடச்சது போக, கருங்கற்கள் கிடச்சது போக அந்த கோரலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க கட்டுமானத்தில். ஒரு ஹெவியான கட்டுமானங்களில் கோரலை பயன்படுத்தலை. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். சாதாரண தடுப்பு சுவர்களில் தான் கோரலை பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்களேன், இந்த இருக்கான், இது பூரா உடகல், இது பூரா உடகல் இருக்குது. சென்டரில் கோரல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது பூரா கோரல், பவளப்பாறை. அந்த பவளப்பாறையை யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே பூரா. ஆனால் வெளியில் தாங்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்குமே அந்த பவளப்பாறையை பயன்படுத்தலை. பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா மொத்தமாக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பீரங்கி இருக்குது.